ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபிங்க. கேஎஃப்சி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 6 லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். 6 லெக் பீஸையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நம்ம போடுற மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். அதோடய எசன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா செய்கிறதுக்கு நான் 12 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா நான் 6 லெக் பீஸ் எடுத்துருக்கனால 12 மிளகாய் வத்தல் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கையிலேயே மல்லி விதை எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது 3ஐயும் நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட குருணையாக அந்த திரடாக இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இந்த நம்ம சிக்கன் ஊற வைக்கணும். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். இந்த தயிர் கூடவே 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாங்க. முட்டை நல்லா ஃப்ரெஷ் முட்டையாக இருக்கணும், பழைய முட்டையாக இருக்கக்கூடாது. நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதில் அடுத்ததாக நான் சேர்க்க போகிறது, ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சோம்ல மிளகாய் வத்தல், மல்லி விதை, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, இதில் நான் 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்காட்டாலும் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் அதே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்கு வச்சு கிண்டி விட்டுருங்க. கரண்டி வச்சு கிண்டும் போது முட்டை கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி விக்ஸ் வச்சு கிண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாம் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல லெக் பீஸு, எல்லாத்தையும் இந்த தயிர் மிக்சிங்கில் போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுருங்க. இந்த தயிர் தயிர் முட்டையெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, இது எல்லா பக்கமும் நல்லா உள்ளெல்லாம் படுற மாதிரி இந்த மாதிரி அமுக்கி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லெக் பீஸ் எல்லாம் இந்த மசாலாக்குள்ளே நல்லா ஊறணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே வெளியில் ஊற வைக்காமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்கும்போது தான் அது நல்லா சிக்கனும் சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வேக வைக்கும் போது அப்படியே ஹார்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு, ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே நம்ம குக் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை குக் பண்ணுறதுக்கு அடுத்ததாக நம்ம மேலே மாவு தூவுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அளவு தெரியணுங்கிறதுக்காக பாக்கெட்டை கட் பண்ணி அப்படியே நான் போட்டுட்ருக்கிறேன். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது தான் மொறுமொறுப்பாக வரும். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுனா சீக்கிரமாக உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் கருகிரும். அதனால் நான் இந்த மாதிரி மைதா மாவே சேர்த்துருக்கேங்க. மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு இதில் அடுத்ததாக நம்ம காரத்துக்கு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, மல்லி, மிளகாய், அப்புறம் சீரகம், இது நம்ம மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்றேன். ஏன்னா நான் இது தேவையான அளவு தான் நான் போட்டிருந்ததுனால, தயிரில் நம்ம சேர்த்தோம்ல முட்டை இந்த மசாலாலாம், அது போக நான் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மசாலாவை இந்த மாவோட சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். சரி, உங்களுக்கு மிளகுத்தூள் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி மிளகுத்தூள் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மிளகாத்தூளே நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். ரொம்பவும் காரமாக இருந்துடக்கூடாது, காரம் இல்லாமலே இருக்கக்கூடாது, மீடியம் காரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபைனலாக இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது அதோடய வாசம் இன்னும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
அதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணணுங்க. மெயினாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த சிக்கன் நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, போன்லெஸ்ஸு, அதை வந்து இந்த மாவில் முக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போடணும். அதனால் நீங்கள் வந்து இந்த நம்ம கலந்துட்டுருக்கிற மாவில் தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க. பூண்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பூண்டு வந்து எல்லா பக்கமும் நல்லா அது பொடி பொடியாக வரணுங்கிறதுக்காக நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விடும்போது நம்ம போட்டிருக்கிற உப்பு, மசாலா தூள், பூண்டு எல்லாமே எல்லா மாவுலேயும் நல்லா ஃபுல்லாக எல்லா மாவுலேயும் கலந்துரும். ஸோ கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து சிக்கன் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து டிப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு, எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் வந்து சிக்கன் தயிரில் முக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த லெக் பீஸை நம்ம இது கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, இதில் ஒரு தடவை முக்கிட்டு மறுபடியும் இந்த தயிர் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவில் டிப் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக மறுபடியும் இந்த கார்ன்ஃப்ளவரில் நம்ம டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போடணும். நான் 2 கோட்டிங் கொடுக்குறதுனால இந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம இந்த லெக் பீஸை எடுத்து மைதா மாவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக மறுபடியும் தயிர் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா முக்கி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நான் டிப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் போடுவோம். ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு மசாலா வந்து நல்லா ஒட்டி வரும். ஸோ பாருங்கள், இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. சூடான எண்ணெயில் தாங்க நம்ம இந்த சிக்கன் பீஸை போடணும். எண்ணெய் சூடு இல்லாமல் போடக்கூடாது. நல்ல சூடான எண்ணெயில் இந்த சிக்கன் பீஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த சிம்லேயே வேக விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக மேலே உள்ள மாவெல்லாம் கருகிரும், உள்ளே உள்ள சிக்கன் வேகாது. அதனால தான் நம்ம சிக்கன் போடும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிக்கன் வந்து உள்ளே ஃபுல்லாக நல்லா வேகிற அளவுக்கு வேக வைக்கணுங்க. இதுக்கு வந்து எப்படியும் குறைஞ்சது 15 நிமிஷம் ஆகிடும். ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா இந்த சிக்கனை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த சலசலப்பு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸில் வச்சுருக்கிறதுனால இந்த சலசலப்பு வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வேக வச்சா போதும். பாருங்கள், இப்போ எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே மற்ற பீஸையும் எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அடுத்தடுத்து பீஸ் வந்து போடும்போது நம்ம ஏற்கனவே சிம்மில் வச்சு வேக வச்சிட்ருப்போம்ல, அதுக்கப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் 2 லெக் பீஸ் அந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரித்து எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். ரொம்பவே அருமையான KFC சிக்கன் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ், வெங்காயம் எல்லாமே சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேங்க. பாய்.